அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற விஷயங்கள நம்ம சொல்லிட்டு வரோங்க. இப்ப நம்ம நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு கல்லூரிகள் பத்தியும், ஒவ்வொரு கோர்சஸ் பத்தியும் கன்டினியூஸா தகவல்கள குடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த விஷயத்த பத்தி பேச போறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய மாணவர்களோட ஒரு ட்ரீம் காலேஜா இருக்கக்கூடியது வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக தமிழ்நாடு முழுமையா இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. அப்ப அத்தனை பேத்துக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க. அதிகபட்சம் ஒரு 1000 சீட்டு வச்சிருக்கலாம். ஸோ ஒரு 1000 பேத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்ப ரிமைனிங் மாணவர்கள் அவ்வளவுதானா? இதுக்கு மேல நம்ம பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில சேர முடியாதான்னு கேட்டா சேர்றதுக்கான இன்னொரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது என்ன வாய்ப்பு? அது எப்படி போய் ஜாயின் பண்றது? அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாருமே கன்சிடர் பண்றது இன்ஜினியரிங் கோர்சஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்றோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தி இன்ஜினியரிங் கோர்சஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பிஎஸ்சி கோர்சஸ் வச்சிருக்கிறாங்க. அதுபோக சில இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்சஸ் அதாவது 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸ் வச்சிருக்கிறாங்க. இந்த கோர்ஸ்ல சேர்றதுக்கு கடுமையான போட்டி இருக்குங்க. ஈவன் நீங்க இன்ஜினியரிங் சேரணும்னா நமக்கு நுழைவுத் தேர்வுகள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எதுவும் கிடையாது. பட் இந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி கோர்சஸ்ல நீங்க சேரணும் அப்படிங்கிறப்ப பர்டிகுலரா இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்சஸ்ல எல்லாம் ஜாயின் பண்ணணும்னா கம்பல்சரி நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா தான் நம்ம செலக்ட் பண்றாங்க. ஸோ அப்ப இந்த வருஷம் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில இந்த பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸ்க்கான அட்மிஷன்ஸ்ங்கிறது இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருச்சு. அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இவங்க என்னென்ன விஷயங்கள் ப்ரொவைட் பண்றாங்க, இதுக்கான முக்கியமான தேதிகள் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இதுல நான் பிஎஸ்சியை தாண்டி நான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்றது 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம். பிகாஸ் ஏன் இதை நான் இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில வருஷங்களா இந்த எக்ஸாம்ஸ் ப்ளஸ் இந்த கோர்சஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோர்சஸ் படித்து முடிக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் நல்ல பிளேஸ்மெண்ட் போகிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போயிட்டு இன்ஜினியரிங் படித்து பிளேஸ்மெண்ட் வாங்குறத தாண்டி இந்த கோர்ஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்குறாங்க. ஈவன் இது ஒரு 5 வருஷம் கோர்ஸ்னாலும் தேர்ட் இயர்லேருந்தே இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இன்டர்ன்ஷிப் பண்ணுறப்பயே இவங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நிறைய பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத சம்பளங்களை இங்க இருக்கக்கூடிய மாணவர்களும் மாணவிகளும் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 5 இயர் எம்எஸ்சி இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன கோர்சஸ்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. எம்எஸ்சி தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்றதுக்கு அவ்வளோ பெரிய போட்டிகள் இருக்குது. நிறைய மாணவர்களோட இதுக்குன்னு தனியா நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எம்எஸ்சி தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குதுங்க. இது போக பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் டேட்டா சயின்ஸ். இப்போ நான் சொல்றது எல்லாமே 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்சஸ். அதாவது இதில் நீங்கள் 5 வருஷம் படிப்பீங்க மொத்தம். 3 வருஷம் பிஎஸ்சி ப்ளஸ் 2 வருஷம் எம்எஸ்சி கலந்து நீங்கள் சேர்ந்து என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமாக படிப்பீங்க. இல்லை எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் இருக்குது, அதே மாதிரி எம்எஸ்சி சைபர் செக்யூரிட்டி இருக்குது. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் ஃபினான்ஸ், அது போக எம்எஸ்சி ஃபேஷன் டிசைன் அண்ட் மெர்ச்சன்டைசிங் அப்படிங்கிற கோர்சஸும் கொண்டு வந்திருக்காங்க. இது போக இவங்க பிஎஸ்சி கோர்சஸும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ பிஎஸ்சி கோர்சஸ் 3 இயர் பிஎஸ்சி கோர்சஸ் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலேயே நீங்க படிக்கலாம். என்னென்ன கோர்சஸ் நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் நடத்துறாங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அண்ட் டிசைன் நடத்துறாங்க. இது போக பிஎஸ்சி முடிக்கிறவங்களுக்கு 2 இயர்ஸ் எம்எஸ்சி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸும் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலேயே நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இப்போ இதில் இவங்க முக்கியமான தகவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 5 வருஷ கோர்ஸ் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆகியிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷனுங்கிறது என்னைக்கு க்ளோஸ் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மே 2026 23ஆம் தேதி நம்மளுக்கு க்ளோஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இருந்தே நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மே 23ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்றப்ப உங்களுடைய மதிப்பெண்கள் நீங்க இதுல ஸ்டேட் போர்டு மாணவர்கள், சிபிஎஸ்சி மாணவர்கள்லாம் பிரிக்க மாட்டாங்க. 2 மாணவர்களையுமே கன்சிடர் பண்றாங்க. ஸோ அவங்களோட மார்க்ஸ், அதாவது கட் ஆஃப் மார்க்ஸை பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் விடுறாங்க.
அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது ஜூன் 3ஆம் தேதி நடக்குது. அதுக்கடுத்து அதே ஜூன் 3ஆம் தேதி மதியத்திலிருந்து 6ஆம் தேதி ஜூன் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடனே இது முடிச்ச உடனே இது வந்து கவுன்சிலிங்னு சொன்னாலுமே இது ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் தான். ஸோ கவுன்சிலிங் நடக்குதுங்க. தென் ஃபைனல் செலக்டட் லிஸ்ட் வந்து ஜூன் 9ஆம் தேதி தர்றதா சொல்லியிருக்கிறாங்க. தென் லாஸ்ட் டேட் ஃபார் ஃபீ பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஜனவரி 16ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அதே நம்ம வந்து 3 இயர்ஸ் பிஎஸ்சி கோர்ஸ், அதாவது நீங்க பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க போய் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பிஎஸ்சி கோர்சஸும் படிக்கலாம். ஸோ அப்போ பிஎஸ்சி யூஜி கோர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சானா ஓப்பன் ஆயிருச்சு. இது அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி மே 23 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பேஸ்ட் அப்பான் உங்களுடைய மார்க்குகளை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மே 26ஆம் தேதி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் விட்டுறாங்க. அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. பட் ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் மாதிரி மட்டும் இருக்கும். கவுன்சிலிங்கிறது நம்மளுக்கு வந்து மே 29 மற்றும் மே 30ஆம் தேதி நடந்து இவங்களுக்கு வந்து ஃபைனல் செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் வந்து ஜூன் 2ஆம் தேதி விட்டுறாங்க. லாஸ்ட் டேட் ஃபார் ஃபீ பேமெண்ட் ஜூன் 2026 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இவங்க இந்த வருஷம் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி கோர்சஸ்க்கான அட்மிஷன் கிரைட்டீரியாவா வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டீடைல்ஸ். ஸோ ஒரு பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் போயிட்டு இன்ஜினியரிங் படித்தா மட்டும் தான் வேல்யூன்னு கிடையாதுங்க. இப்போ நான் சொன்ன இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக உறுதியான பிளேஸ்மெண்ட் இருக்குது. பிளேஸ்மெண்ட்டுங்கிறத தாண்டி அங்கே போனோம்னாலே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதை சரியான முறையில் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ், பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.